சமீப நாட்களாக எடப்பாடி பழனிசாமியோட பேச்சை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. போகிற இடங்கள் எல்லாமே அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை, ஆனால் ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் யார் வேணுனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல இந்த பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி உறுதியாக பேசுகிறத எப்படி எடுத்துக்கலாம்? அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எந்த கட்சியாவது குறிப்பிட்டு அந்த கட்சியோடு கூட்டணி உண்டு இல்லை என்று சொன்னால் அதை மதிப்பது தான் மரியாதைக்குரிய ஒன்றாக இருக்கும். அப்படி ஒரு கருத்தை வெளியிட்டுவிட்டு அந்த கருத்துக்கு மாறாக அல்லது அந்த கருத்தை சந்தேகப்படும்படி அவரோ அவருடைய சகாக்களோ செயல்பட்டால் அதை நம்ம கேள்வி எழுப்பலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக பலரையும் ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு எதிர்பாராத நேரத்தில் பிஜேபியுடனான கூட்டணியை முறித்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் மட்டுமல்ல, எந்த தேர்தலும் இனி வருங்காலங்களில் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார். அந்த தேர்தல் பிரச்சார சமயத்திலேயே போகிற ஊர்களிலெல்லாம் பேசுகிற மேடைகளிலெல்லாம் பிஜேபியை விட்டு நாங்கள் வந்தது தான் என்று சொல்லி, குறிப்பாக சிறுபான்மை சமூக மக்களை அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மாநாட்டிலேயே நின்று கொண்டு பேசுகிற போது, என்னை நீங்கள் நம்புங்கள், நாங்கள் பிஜேபியை விட்டு விலகி வந்துவிட்டோம் என்றெல்லாம் சொன்னார். குறுகிய கால இடைவெளியோ அல்லது போதிய நம்பிக்கை வரவில்லையோ என்னவோ நாடாளுமன்ற தேர்தலில் அது கை கொடுக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்கே அவசியப்பட்ட பிஜேபி சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த திராவிட இயக்கத்துக்கும் ஒரு சுமையாகத்தான் இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் என்றால் ஒரு பலமான பிரதமர் வேட்பாளர் இருப்பார், அது ஒரு கூடுதல் பலத்தை தரும். ஏற்கனவே வலுவான கட்டமைப்போடு இருக்கிற எந்த ஒரு திராவிட இயக்கத்தோடும் பிஜேபி கூட்டணி வைத்த போதெல்லாம் அந்த தேர்தல்களில் அது வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு நலன்களை பற்றி முழுமையாக அக்கறையை இன்னும் செலுத்த தயங்குகிற பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்போ ஒரு எதிர்காலமோ இருக்கிறதா ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்கவில்லை. கடந்த கால சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அத்தனையும் அதைத்தான் சொல்லி காட்டியிருக்கிறது. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோடு எந்த இயக்கம், அது எவ்வளவு பெரிய இயக்கமாக இருந்தாலும், கூட்டணி வைத்தாலும் அல்லது அந்த கட்சியோடு பிஜேபி போய் சேர்ந்தாலும் கூட அது ஒரு வெற்றி கூட்டணியாக அமைவது சந்தேகம் என்கிற அந்த அடிப்படை உண்மையை எடப்பாடி கொஞ்சம் நன்றாக புரிந்து கொண்டார் என்று நினைக்கிறேன். இன்னும் தேர்தலுக்கு டைம் இருக்குது, அதுக்கு முன்னாடி எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழிசையும் சொல்கிறாங்க. எடப்பாடி இப்படி பேசியிருக்கிற நேரத்தில் தமிழிசை இப்படி சொல்கிறது அப்படிங்கிறது திரும்ப அது ஏதாவது இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா பாஜகவும் அதிமுகவும்? மத்தியில் சகல அதிகாரத்தோடும் பதவியில் இருக்கிற பிஜேபியை சேர்ந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன கருத்தை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொன்ன கருத்தை நான் இரண்டு விதங்களில் பார்க்கிறேன். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன அரசியல் யதார்த்தம், அரசியலில் எதுவும் நடக்கலாம். இன்னொன்று, கடந்த சில பல ஆண்டுகால ஆட்சியில் இருக்கிற பிஜேபியினுடைய செயல்பாடுகளை வச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் இனி வரும் காலங்களில் வரும் மாதங்களில் சில தனிநபர்கள் பிரபலங்கள் வீடுகளில் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்படி நடக்க இருக்கிற வருமான வரி சோதனைகள், அமலாக்கத்துறையுடைய சோதனைகளும் கூட இந்த கூட்டணியினுடைய வடிவத்தை மாற்றலாம் என்று ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. தமிழிசையை போல நானும் காத்திருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை, ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் யார் வேணாலும் வரலாம், கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியோட அழைப்பை யாருக்கான அழைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம்? நாடாளுமன்ற தேர்தலின் போது பிஜேபி கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே வந்த எடப்பாடி அந்த தேர்தலிலேயே ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம் என்று சூளுரைத்தார். அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டார். ஆனால் அது பலனளிக்கவில்லை, போதிய பலனை அளிக்கவில்லை. தேமுதிக மட்டும்தான் அந்த அணியில் சேர முடிந்தது. அப்படி ஒரு அணி அப்படியே தொடர்ந்தால் அது சட்டமன்ற தேர்தலுக்கு போதுமானதாக இருக்காது என்பதை அரசியலை உணர்ந்த எடப்பாடி புரியாமல் இருக்க மாட்டார். அதனால்தான் வாக்கு வங்கியை நிரூபித்த கட்சிகளை அவர் எதிர்நோக்கி காத்திருப்பதில் ஆச்சரியமில்லை. அப்படி என்றால் திமுக கூட்டணியில் இன்று வரை உறுதியோடு பயணிக்கிற சில பல கட்சிகளை குறிவைத்து தான் எடப்பாடி காய் நகர்த்துவார். ஒரு கூட்டணியை உடைப்பதும் அதிலிருந்து உடைப்படுகிற வெளிவருகிற கட்சிகளை தங்கள் அணியில் இணைப்பதும் அரசியல் ராஜதந்திரம் என்றால் எடப்பாடி செய்வதும் செய்ய முயற்சிப்பதும் தவறல்ல. அதற்கு பலன் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவருடைய குறி பிஜேபி அணியில் இப்போதும் அங்க வகிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக கூட்டணியில் இப்போதும் உறுதிபட தொடர்கிற சில பல கட்சிகளுமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். திமுக கூட்டணியில் ஏதாவது சலசலப்பு ஏற்படும், அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் இங்கே வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எடப்பாடிக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி ஒரு புதிய கூட்டணியை, வலுவான கூட்டணியை அமைக்க விரும்புகிற எந்த ஒரு தலைவரும் எதிர் அணியில் உறுதிபட இருக்கிற கட்சிகளை உடைக்கத்தான் நினைப்பார். ஒன்று இவர் திட்டமிட்டு உடைப்பார், அல்லது ஏற்கனவே அங்கு சில சலசலப்புகள் இருந்தால் அதை பெரிதுபடுத்த நினைப்பார். அந்த வகையில் எடப்பாடி கடந்த சில மாதங்களாக அளித்த பேட்டிகளை பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் விவாதங்கள் இருக்கலாம், விரிசல்கள் இல்லை என்று திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன கருத்து என்னுடைய அடிப்படை என்ன? அந்த கூட்டணியில் ஓரிரு கட்சிகள் தங்களுடைய எதிர்பார்ப்பை, இயக்கங்களை, ஏமாற்றங்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் சுட்டிக்காட்டிய நிகழ்வுகளைத்தான் எடப்பாடி பயன்படுத்தி கொள்ள நினைப்பார். மிக குறிப்பாக
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற கோரிக்கையை மிக உன்னிப்பாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ நிறைவேறுமா இல்லையா என்று எடப்பாடி மிக கவனமாக எதிர்பார்த்து காத்திருப்பார். அதற்கு திமுக என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதை பொறுத்துத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அணியில் தொடர்வதும் அந்த அணியை விட்டு வெளியேறி அதிமுக உட்பட வேறு அணிகளில் இணைவதும் சாத்தியம் என்பதால் அந்த கேள்விக்கான பதில் கூட்டணி உடைவதற்கும் உருவாவதற்கும் அடிப்படை காரணியாக அமையும் என்று நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.